வணக்கம். விருதகிரீஸ்வரர் என்ற விருதாச்சலம் பழமலைநாதர் கோயில் தமிழகத்தில் கடலூர் மாவட்டத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள உளுந்தூர்பேட்டையிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள விருதாச்சலம் நகரில் இந்த தலம் அமைந்துள்ளது. கண்டராதித்த சோழன், செம்பியன் மாதேவி, பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், விக்ரம சோழன், குலோத்துங்க சோழன் முதலிய சோழ அரசர்களால் பல கட்டங்களில் இந்த கோயில் கட்டப்பட்டது. புராணக் கதைப்படி பிரம்மா உலகத்தை படைக்க முதலில் தண்ணீரை உருவாக்கினார். அப்போது இருந்த அசுரன் மதகிடையவர்களை அழிக்க கடவுள் விஷ்ணு அவனின் உடலை பல பகுதியாக வெட்டி வீசி எறிந்தார். அதன் பாகங்கள் தண்ணீரில் மிதக்கும் சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில் நிலப்பகுதியை உருவாக்கி தருமாறு இறைவன் சிவனிடம் பிரம்மா வேண்டினார். இறைவன் சிவன் தானாக ஒரு மலையாக உருவெடுத்தார். அதே சமயத்தில் பிரம்மனும் பல மலைகளை உருவாக்கிட ஒரு கட்டத்தில் இட நெருக்கடி ஏற்பட மீண்டும் பிரம்மன் சிவனை வேண்டிட சிவன் பிரம்மா படைத்த மலைகளை தனக்கு பின்னால் மறைத்திட தானே முதலில் மலையாக தோன்றியதால் இந்த சிவன் மலை பழமலை ஆயிற்று. விருதா என்றால் பழமை, ஆசலம் என்றால் அசைக்க முடியாதது, விருதாச்சலம் என்றால் அசைக்க முடியாத மலை, பழைய மலை என்று சமஸ்கிருதத்தில் பொருள். இதுவே இலக்கிய தமிழில் முதுகுன்றம் என்று தேவாரம் அழைக்கின்றது. இந்த தலமானது காசியைப் போல முக்தி தரும் தலமாகவும் கருதப்படுகிறது. ஆதலாலே இதை விருதகாசி என்று அழைக்கப்படுகிறது. தாயார் விருதாம்பிகை இறந்த ஆத்மாக்களை தன் மடியில் வைத்து இளைப்பார தனது முந்தானையில் விசிறிவிடுவார்களாம். அதே சமயத்தில் இறைவன் சிவன் அந்த ஆன்மாக்கள் முக்தியடைய அதன் காதுகளில் நமச்சிவாய மந்திரத்தை ஓதிவிடுவதாக கூறப்படுகிறது. ஆதலாலே இந்த தலம் காசியை விட சிறப்பு வாய்ந்த தலமாக கருதப்படுகிறது. வீசம் அதிகமான விருதாச்சலம் முக்தி தரும் என்று கூறப்படுகிறது. அதேபோல குரு நமச்சிவாயர் என்ற அடியவர் சிதம்பரம் செல்லும் வழியில் இங்கு இரவு தங்கினார். அவருக்கு பசியெடுக்க தாயாரை அவரது பெயரான விருதாம்பிகை என்றால் வயதானவர் என்று பொருள் வருவதால் கிழவி என்று பாடல் பாடி அழைத்து உணவு வேண்டினார். தாயார் கிழவியாக வந்து கிழவியால் உணவை எடுத்து வர முடியாது, இளம் பெண்ணால் தான் எடுத்து வர முடியும் என்று சொல்ல உடனே அவர் இறைவியை சிறுபெண்ணாக உருவகப்படுத்தி பாலாம்பிகை என்று பாட ஆரம்பித்தார். அழகை இளம்பெண்ணாக தாயார் பாலாம்பிகை வந்து குரு நமச்சிவாயருக்கு உணவளித்ததாக கூறப்படுகிறது. அதுபோல இந்த கோவிலில் எல்லாமே 5 தான். 5 பெயர்கள் விருதகீஸ்வரர்களுக்கு: விருதகீஸ்வரர், பழமலைநாதர், விருதாச்சலேஸ்வரர், முதுகுன்றேஸ்வரர், விருதகிரி. அதேபோல 5 விநாயகர், 5 ரிஷிகள், 5 கோபுரங்கள், 5 பிரகாரங்கள், 5 கொடிமரங்கள், 5 நந்திகள், 5 மண்டபங்கள், 5 வேலை பூஜை, 5 தேர். இத்தகைய பழமை வாய்ந்த திருக்கோயிலானதின் தலைவிருட்சம் வன்னிமரம். தாயார் பெயர் விருதாம்பிகை, பாலாம்பிகை. இந்த கோயிலின் தேருக்கான சங்கிலிகளை 1813ஆம் ஆண்டு அப்போதைய ஆங்கில கவர்னர் கலெக்டராக இருந்த சார்லஸ் சைடு வழங்கியதாக கூறப்படுகிறது.